அம்யூனிட்டிஸ்ன்னு வரும்போது அதுதான் எக்ஸைட் பண்ண போகுது. ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஃபிளாட் அப்படின்னும் போது அதோடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ ஏறிடுது. அதை தாண்டி என்ன இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நீங்க தரீங்க, என்ன அம்யூனிட்டிஸ் தரீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேர் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் if we say that எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரூஃப் ஹைட்டே 11 feet ப்ளஸ் இன்டர்னல் ஹைட். ஓகே. கோயிங் அப் டு 14 feet. டாப் 3 floors வந்து 14 feet ஹைட் கொடுத்துருக்கு. இன்டர்னல் ஹைட் இன்சைட் த அப்பார்ட்மெண்ட் 14 feet. எங்கேயுமே சான்ஸே கிடைக்காது உங்களுக்கு, which is again new. The amount of sports facilities which we are going to give, which is also inside the city. Outside the city நிறைய பேர் கொடுக்குறாங்க, பிகாஸ் இது 20 acre 30 acre டவுன்ஷிப் பண்ணுறவங்க கொடுக்க முடியும். இன்சைட் த சிட்டி யாரும் கொடுக்க முடியாது. ஸோ we are giving 2 air-conditioned badminton or pickleball courts. We are giving 1 squash court. We are giving a 40-seater theatre. It's a full-fledged theatre, 40-seater, which is called Spectre Theatre. The Taj Oda's exclusive product. So that is we are giving. And we have 35 to 40 meter swimming pool. Okay. And we have one more wading pool in the terrace for residents. Hotel pool tani. One thing you have to understand, hotel services எல்லாமே தனி. எந்த சர்வீசஸும் will not mingle with the residences. ஸோ அதனால there are a lot of uniqueness. அந்த மாதிரி see the club 75,000 square feet club ன்னு சொல்கிறோம். We're talking of facilities which are there. And நீங்கள் வந்து where you can, நீங்கள் ஒரு கதவை திறந்துட்டு போனால் நீங்கள் 4 ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், ஹோட்டலில் ஸ்பாக்கு போகலாம். எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் த்ரூ அவே ஃபார் யூ டு. உங்களுக்கு எது தேவையோ தேவையானது யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்கை ஒன்ல இருக்கோம், ஸ்கை ஒனுக்கு வரலாம் நீங்கள். திஸ் ஆல்சோ ரீட்டைல் சப்போர்ட் டு தி ப்ராஜெக்ட். தென் வி ஆர் பில்டிங் சிஷ்யா ஸ்கூல் கட்டுறோம். சிஷ்யா ஸ்கூல் இஸ் இன் பிட்வீன் திஸ் அண்ட் தி மால். ஸோ தட்ஸ் ஓப்பனிங் இன் June 2025. ஸ்கூல் திறக்குது. June 12th திறக்குது 2025. ஆப்போசிட்ல MGM ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஃபார் பீப்புள் வித் பேரண்ட்ஸ், ஓல்ட் பேரண்ட்ஸ் ஆர் சம்திங் மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா வி ஹேவ் அ ஸ்பெஷல் திங் தட் வி கேன் டை அப் வித் தி get special appointments, speedy appointments with MGM. We are working on so many things like that. So another lot of unique things which we are doing with which we are above any competition. அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா வெளியே போக அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கு. இது வந்து that's the concept of having a mini townshipல சொல்றோம் இல்லையா. So இங்க you can walk to work, you can walk to your shopping, you can walk to school, you can walk to your hospital. எல்லாமே நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது. ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட் சார். இங்கே என்னென்ன மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க? இஃப் ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின், நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் எவ்வளோ சேஃப்டியாக நீ ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நல்ல ஒரு சேஃப்டி இருக்கும். அதோட 1% கூட குறையாது. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஹவு மச் ஆஃப் சேஃப்டி யூ ஃபீல் இன் 5 ஸ்டார் ஹோட்டல், அதோட 1% கூட இதில் குறையாது. ஸோ தட்ஸ் லெவல் ஆஃப் சேஃப்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சேஃப்டி, இன்டர்னல் சேஃப்டி. யுவர் ஆல் சர்வெண்ட்ஸ் ஹூ கம் இன் டு யுவர் ஹவுஸ் அவங்க எல்லாரும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. எவ்ரிதிங் அதை என்னென்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை அனைத்துமே இந்த வீட்லையும் கிடைக்கும். ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ வீட்லையும் கிடைக்கும். தட் இஸ் த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. எப்போ சார் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிஞ்சு கீழே கொடுக்க போறீங்க? See, we expect to hand over the project for fit outs to residences sometime in by March 2027. And by end of 2027, we expect this to be fully operational. Hotel operate பண்ணாதான் ரெசிடென்சஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்க ஃபிட் அவுட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. ஹோட்டல் ஆப்ரேட் பண்ணும்போது they can move in. The services ஹோட்டல் தான் கொடுக்கணும். சார் இந்த ப்ராஜெக்ட்ல தாஜை உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணுங்கிற தாட் எப்படி சார் வந்தது? இந்த ப்ராஜெக்டில் தாஜ் வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 வருஷம் ஓல்டு பிராண்ட், கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின பிராண்ட். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கஸ்டமர் சர்வீஸ் ப்ராடக்ட்டுக்கு எடுக்கிற போது தாஜ் தவிர வேறு பேர் எங்களுக்கு வரலை. என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் தாஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பேசினப்போ ஐ காட் த கான்டாக்ட். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் யூ டு அருண் பாரதி. ஹி ஒன்லி காட் திஸ் கான்செப்ட் ஆஃப் பிராண்ட் ரெசிடென்ஸ் டு மீ இட் செல்ஃப். ஓகே. இந்த ரெசிடென்சஸ் பிராண்டடாக பண்ணால் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியாக பண்ண முடியும்னு சொன்னது அவர் தான். ஐ இன்ட்ரடியூஸ் யூ டு அருண் பாரதி. ஹீ இஸ் த ஒன் ஹூ கேவ் அஸ் த கான்செப்ட் ஆஃப் பிராண்டட் ரெசிடென்சஸ். ஓகே. வெல்கம் அருண். Hi sir. சிபி சக்கரவர்த்தி. Arun. When he gave the concept of branded residences, நான் வந்து ஸோ அப்போ தாஜோட ஐ யூஸ் மை கான்டாக்ட்ஸ் அண்ட் காட் தாஜ் ஆன் போர்ட். ஸோ தட் இஸ் ஹவு த தாஜோட மேரேஜ் ஹேப்பன். ஐ திங்க் இட்ஸ் a fantastic arrangement that we could get. So I'll take leave. Thank you சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்படி சார் இந்த கான்செப்டை முதல்ல இந்த மாதிரி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? ஸோ அம்பானை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. நெல்சன் மாணிக்கம் ரோடில் இவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமா,
it was just out of COVID. So that is where we had this conversation. So in land paathom, so like already he said, we have Nelson Manikam Road in the front and river at the back. How do we bring value to the property? Because Nelson Manikam Road is center of the city. It's extremely, இப்போ நம்ம ஒரு சென்னையோட சென்டர்னு பின் ட்ராப் பண்ணி லைலா காலேஜ்னு சொன்னோன்னா லைலா காலேஜ் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் வந்து இன் சச் அ ஹாட் ஏரியா, பட் இட்ஸ் நாட் நோன் ஃபார் இட்ஸ் லக்ஸரி காம்பனண்ட். ஸோ நெல்சன் மாணிக்கம் ரோடுன்றது வந்து ஒரு லக்ஸரி ஏரியா கிடையாது, ஒரு போட் கிளப்போ ஒரு போயஸ் கார்டனோ மாதிரி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வாட் வில் கிவ் அ வேல்யூ ஃபார் அ சச் அ சிட்டி சென்டர் ப்ராப்பர்ட்டி? எல்லாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணால் இந்த இடத்துல வேல்யூ கொண்டு வர முடியுன்றது தான் வந்துட்டு ஒரு கேள்வி. ஸோ எப்போவுமே ஒரு கேள்வி வந்து அதுக்கு பதில் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேள்வி வர்றது தான் முக்கியம். ஸோ வி காட் திஸ் கொஸ்டின், வி சர்ச். ஸோ நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு எல்லா இடத்துக்கும் போனது எல்லாம் பார்த்தப்ப இந்தியாவில் என்ன இல்லை, மிச்ச ஊரில் என்ன இருக்குன்னு பார்க்கல, பிராண்டட் ரெசிடென்ஸ் ஆஸ் அ கான்செப்ட் வந்துட்டு இந்தியாவில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அப்போ தமிழ்நாட்டை நம்ம கொண்டு வந்தால் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு சின்ன பொறி தட்டி, வி கிரியேட்டட் தட் என்டையர் கான்செப்ட் மேப் அண்ட் ப்ரெசென்டட் டு ஹிம். ஒய் டோன்ட் வி டூ அ பிராண்டட் ரெசிடென்ஸ் இன் திஸ் பிளேஸ்? அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? பிராண்டட் ரெசிடென்ஸ்னால் என்ன மீனிங்? இப்போ பிராண்டுன்றது வி ஆல் நோ, ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து பிராண்டுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி தாஜ்ன்றது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறோம், மேரியட்டாக இருக்கலாம் இல்லை யாராக இருக்கலாம், இது வந்து ஒரு பிராண்டு. ஸோ அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லக்ஸரின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் கொடுப்போன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தாஜ் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அம்பாவாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கவங்க ஒருத்தங்க வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னால் the trust factor is very very high. They know the know-hows, எப்படி இந்த சர்வீஸ் கொடுக்கணும், எப்படி இது பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ திஸ் இஸ் வேர் த பிராண்ட் as such comes in place, right? ஸோ ரெசிடென்ஸ்ன்றது வீடு, அந்த வீடை வந்து ஒரு பிராண்டோட அட்டாச் ஆகல, இது பிராண்டட் ரெசிடென்ஸ். இது ஒரு ஜென்ரல் மீனிங், ரைட்? மோர் தென் தட், வாட் இஸ் த செகண்டரி மீனிங்? இன்னைக்கு சென்னையில் ஒரு போயஸ் கார்டனோ ஒரு போட் கிளப்போ கிரியேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் 100 வருஷம் எடுத்துச்சு. இன்றைக்கி இன்னொரு அட்ரஸ், அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, தட் அட்ரஸ் ஹேஸ் டு பி அக்செப்டட். பட் இன்றைக்கி நான் ஒரு பிராண்ட் நேமில் வந்து நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன். ஸோ தாஜ் ஸ்கை வியூ ரெசிடென்சஸ். இன்றைக்கி நான் டெல்லியில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் தாஜ் ரெசிடென்ஸில் இருக்கேன். இமீடியட்லி இட் பிகம்ஸ் அ அட்ரஸ். ஸோ த பிராண்ட் அசோசியேட்ஸ் ஹவு யூ லிவ். So that is what a branded residence concept is, creating an address plus creating a service becomes branded residence. So this is why you use branded residence. ஏற்கனவே முன்னாடி ஏதாவது ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்து காப்பி பண்ணுறீங்களா சார், இல்லை நம்மளே ஓனாக உருவாக்கியிருக்கோங்களா சார்? இதில் 2 இருக்குது சார். பிராண்டட் ரெசிடென்ஸ்ன்றது உலகத்துக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து பிராண்டட் ரெசிடென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இஃப் யூ கோ டு துபாயோ எங்கேயோ போனீங்கன்னா தடிக்கு விழுந்தால் பிராண்டட் ரெசிடென்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே புதுசாக கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு இங்கே ஒன்றும் கிடையாது. பட் இங்கே அதுக்குன்னு புதுமையே இல்லைன்றது கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் விச் வி ஆர் டூயிங். வி ஆர் பேசிக்லி அடாப்டிங் டு ஆர் கல்ச்சர், அடாப்டிங் டு ஆர் லைஃப் ஸ்டைல், ரைட்? ஸோ இப்போ தாஜ் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு புதுமை. ஏன்னா தாஜ் வந்து பிராண்டட் ரெசிடென்ஸ் பிஸ்னஸில் இல்லை. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்க பெருமை நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு தாஜ் ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா பாம்பேயில் இருக்க 100 டெவலப்பர் வந்து பிராண்டட் ரெசிடென்ஸ் போட்டுருவாங்க, பெங்களூரில் இருக்க 100 டெவலப்பர்ஸ் வந்து போட்டுருவாங்க. அதை மீறி தாஜை வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தாஜ் பிராண்டட் ரெசிடென்ஸ் நடக்குதுன்றது தமிழ்நாட்டுக்கே பெருமை. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வி ஃபீல் ப்ரௌட் ஆஃப். வி ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் தாஜ் டு டூ இட். அதுவும் நம்ம வி பிலீவ் தாஜ் இஸ் ஆர் ஓன் பிராண்ட். So somehow we have so much of connect to the Tata group and so much of connect to the Taj. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ண முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு விஷயம் மிச்ச எல்லா ஊரோடையும், இப்போ சென்னை இஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டினாலும் we are always known as a conservative city. இப்போ நான் வந்து ஒரு லக்ஸரியாக ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நான் என்ன எதிர்பார்ப்பேன், இந்த பொருளுக்கு என்ன வேல்யூ இருக்குது. So we attach value even to luxury. So without value we don't buy luxury also. நம்ம வந்து மிச்ச சிட்டிஸ் மாதிரி வெறும் லக்ஸரிக்கு செலவு பண்ணுற சிட்டி கிடையாது. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்னா இதுக்கு எப்படி வேல்யூ கொண்டு வர முடியும்னு யோசித்தோம். ஸோ அப்போ வேல்யூ கொண்டு வர முடியும்னு யோசிக்கல வாட் வி டிட் இஸ், தமிழ்நாட்டில் வந்துட்டு அசர்ட்னா லேண்டை தான் பார்ப்பாங்க. அப்போ லேண்டுன்றது என்னது, பர்பச்சுவலாக இருக்குது. அப்போ இந்த பில்டிங் நம்ம எப்படி கட்டணும், 100 வருஷம் இந்த பில்டிங் இருக்க மாதிரி கட்டணும்னா இதுவும் ஒரு லேண்டுக்கு உண்டான வேல்யூ உண்டாகும். ஸோ அப்போ தான் வி ஃபிகர்ட் அவுட் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்துன்றது வேறு,
லைஃப்ன்றது வேற. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் டியூரபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு, அட்லீஸ்ட் இந்தியா, வி டோன்ட் நோ, வி ஹவ் ஹையர்ட் ஐஐடி டு டூ டியூரபிலிட்டி கன்சல்டிங். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணையிலேயே 100 years flood line, 100 years wind, 100 years earthquake. So entire design is done in such a way that this project should last for 100 years. The entire process is done for 100 years and it is maintained by Taj. So நமக்கு ஏற்கனவே previous example இருக்கு. Taj Mahal Palace in Bombay is 120 years old now and it is still as good as new, right? So நம்மளோட Taj Kanimara, the Kanimara house is a 160-year-old building. And இன்னும் Taj is maintaining it in a much newer way and people love it, right? So 100 வருஷத்துக்கு மேலே ப்ராப்பர்ட்டி தாஜுக்கு மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதும் புதுசு கிடையாது. ஸோ a combination of a 100-year-old building and bringing an operator like Taj, okay, we are getting this building ready to last beyond 100 years, which means it becomes a perpetual asset. So இந்த மாதிரி நம்ம ஊருக்கு தேவையான அடாப்ஷன்ஸ் பண்ணி நிறைய இது வந்துட்டு புதுமைகள் வந்து பூத்திட்டு இருக்கோம். எப்படி சார் தாட் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க, இந்த கூட இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து நிறைய பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி வரது உங்களுக்கு ஒத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா தானே இருந்திருக்கும். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க, இல்லை வேற ஏதாவது நீ அப்ரோச் பண்ணீங்க தாஜுக்கு முன்னாடி? தாஜுக்கு முன்னாடியும் அப்ரோச் பண்ணோம், பட் இங்கே இன்னப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ வி ஹேட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் அதர் பிராண்ட்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ ஏன்னா தாஜ் வந்து இந்த பிஸ்னஸில் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸில் இல்லாதனால வந்துட்டு எடுத்தோடனே தாஜ் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வர ஒத்துக்கல. பட் மிச்ச பிராண்ட்ஸ் எல்லாம் வரையில தாஜ் வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ் வி ஆர் ஏபிள் டு கிவ் தெம் அவங்களோட என்டையர் ஒரு ரியல் எஸ்டேட் உண்டான பேப்பர் ஒர்க்கை ஃபுல்லாக அவங்க ஆஃபீஸில் உட்காந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஓகே இவங்க வந்து நம்பி நம்ம பண்ணலாம், இவங்க வந்துட்டு ட்ரஸ்டபிள் பார்ட்னர்ஸ் தான் நமக்கு. ஏன்னா வந்து வெறும் வாயில் வந்து நம்ம பிராண்ட் எடுத்துகிட்டு விற்கிறதுக்காக மட்டும் பண்ணலை. இதில் அவங்களுக்கு என்னென்ன பேப்பர் ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமோ அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி, அவங்க என்னென்ன பிராண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அடர் பண்ணி, ஸோ எல்லாமே அவங்களோட பாலிசிஸோடு நம்ம வந்து வயபிளாக வந்ததுனால தே ஃபெல்ட் வி ஆர் த ரைட் எத்திக்கல் பார்ட்னர்ஸ். ஸோ இட் டுக் குவைட் அ பிட் ஆஃப் எஃபர்ட், பட் அம்பானா வாஸ் கன்வின்ஸ்ட் going to any other brand, Taj is a better partner for us. So adanaala we also put the effort, even though we had offer from other brands, we pursued Taj and we got it. நீங்க சொன்னதா சார், சென்னை தமிழ்நாடு வந்து ஒரு கன்சர்வேட்டிவா இருப்பாங்க, எப்பயுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி பையிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியில ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கும்? Sir, as an investment, this is one of the best properties to invest. Sir, first thing நான் சொன்னேன் 100 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது we have created an address. ஓகே, இதனால என்ன நடந்திருக்கு, நாங்கள் லான்ச் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி 2 வருஷத்தில் 50% அப்ரிசியேஷன் பார்த்துருக்கு. ஓகே, ஸோ மிச்சம் எந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் வந்து பார்த்துருக்க முடியாது, விச் இஸ் அ பிரிட்டி குட் அப்ரிசியேஷன் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் திஸ் அப்ரிசியேஷன் ட்ரெண்ட் டு கண்டினியூ. ஓகே, அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டலுக்குன்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு சென்னையை சுற்றி, சென்னை இஸ் ஆட்டோமொபைல் ஹப், உங்களோட கொரியன் கம்பெனிஸ், ஜாப்பனீஸ் கம்பெனிஸ், அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாரும் இருக்காங்க. சென்னை இஸ் அ 3rd or 2nd ப்ரிஃபர்ட் ஐடி டெஸ்டினேஷன். ஸோ உங்களோட எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க, ரைட்? இப்போ எலக்ட்ரானிக்ஸும் சென்னையில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவ்வளவும் இருக்கையில் எவ்வளவு நல்ல இடம் இதில் இருக்க சிஇஓ, சிஎக்ஸோ, டைரக்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் நம்மளோட டோட்டல் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்னையில் எடுத்திங்கன்னா நம்ம கை விரல் கூட முடிக்க முடியாது, அவ்வளோ கம்மியான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எந்த ஒரு பொருளுமே இஃப் தெர் இஸ் அ ஸ்கேர்சிட்டி இட் வில் அப்ரிஷியேட், இட் வில் ஃபெச் அ பெட்டர் ரெண்டல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல 3 bedroom இன் அ வெரி குட் கம்யூனிட்டி விச் இஸ் சர்வீஸ்ட் சம்திங் லைக் அ தாஜ்னா, இன்னைக்கு சென்னையில் வந்துட்டு தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் பே ஈவன் 5 lakhs 6 lakhs per month. Okay, so this is a kind of a rental returns you can expect, ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே ப்ரூஃப் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பாம்பேலேருந்து ப்ரூஃப் காமிச்சோன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சொல்லுவாங்க, சார் பாம்பேயில் நடக்கும் சென்னையில் நடக்குமானுவாங்க. ஸோ வி கேன் டேக் அ சென்னை ப்ரூஃப் இட் செல்ஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் லாங் ரெண்டல் கொடுக்குறாங்க. சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் 3.5 லட்சம் ரூபாய் ரெண்ட்டுக்கு போகுது. ஓகே, இது சென்னையில் நடந்துட்டுருக்கு, ரைட்? சோமர்செட் நம்ம எம்ஆர்சி நகரில் லாங் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் 2.5 lakhs ரெண்ட்டுக்கு போகுது. Okay, and Taj is no lesser brand to ITC, right? And you have a 3 bedroom available na ஒரு 4-5 lakhsன்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ரெண்ட். ஸோ ஃபார் அ இன்வெஸ்டர் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் yield. There is appreciation, there is a return. So it's basically if they sit and work out a real estate trend, and we call it as a hustle free. Why is it hustle free? Taj has taken the responsibility to manage the rental, manage the resale. எனக்கு என்னோட பிஸ்னஸ் வேறு, என் தொழில் வேறு. அந்த தொழிலை விட்டுட்டு இந்த இடத்த நான் வாடகைக்கு விடுறதா இல்லை இந்த இடத்த திருப்பி விற்கிறதான்னு பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால தான் நிறைய இன்வெஸ்டர் வந்து வாங்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ணுறதே இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டை.
ஓகே, ஸோ ஏன்னா அவங்க வாங்கிட்டு தாஜோட பூலில் போட்டாங்கன்னா தாஜ் ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க, தாஜ் அதை திருப்பி விற்க போகிறாங்க. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி, ரைட்? நம்ம வந்துட்டு நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும், நான் இதை போய் வாங்கிட்டேனே, இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது? நான் ஒரு சாதாரண இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன்னா அது என்னோட தலைவலி இல்லை, அதுக்கு நான் ஒரு மேனேஜர் போடணும். சரி, மூணாவது விஷயம் எடுப்போம். இப்போ நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கேன், மதுரையில் இருக்கேன். எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் சென்னையில் வந்துட்டு ஒரு டச் பேஸ் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து போகையில் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போடணும், அந்த வீட்டுக்கு ஒரு மேனேஜர் போடணும், அந்த வீட்டுக்கு ஒரு கிளீனர் போடணும், சர்வெண்ட் மெய்ட் போடணும், குக்கு போடணும், இவ்வளவும் போட்டு அந்த வீடை பார்த்துக்கணும், பூட்டியிருக்க வீட்டுக்கு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா தாஜ் வந்து வீடை க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க, ரைட்? ஸோ அவங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அவங்களோட என்டையர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஸோ ஈஸி, ரைட்? தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் அப்ரிசியேஷன் டைம். Getting people buying from rest of part of Tamil Nadu and India because of this one specific reason itself. ஓகே, இப்போ அறிவிச்சோடனே மக்கள்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்தது சார், உங்கள்கிட்ட உடனே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சார், புக்கிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப பெரிய அறிவிப்போ பெரிய மார்க்கெட்டிங் ஸ்பெண்டோ வந்துட்டு பண்ணி இதை வந்து புஷ் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஒரு தாஜ் பிராண்டட் ப்ராடக்ட்டு, அதுக்கு உண்டான ஒரு மரியாதையோடு தான் அதை ட்ரீட் பண்ணோம். ஸோ இட் இஸ் அ வெரி, எப்படி சொல்கிறது, ஸ்லோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ரொம்ப கம்மியான செலவு, கம்மியான இடத்துல தான் எங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா தாஜ் பிராண்டுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நான் வந்துட்டு சும்மா திருப்பின பேப்பர்லலாம் வந்து தாஜ் வீடு ஃபார் சேல்னு நான் போட முடியாது. நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து தாஜ் வீடு விற்கிறோம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நம்மளோட அந்த லக்ஸரி அந்த க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ வி கீப் இட் வெரி ஸ்லோ, ஸ்மால், இன்விடேஷன் பேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வரும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் தான் இங்கே கூப்பிடுவோம். 3 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு அலோவே பண்ண மாட்டோம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் சேல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். But the acceptance is extremely high even with this. So people are ready to come, wait, get the appointment, book it. Sales is phenomenal, thank God. It's been in a very good shape and the strategy is also working. டைம் சேவ் ஆகுது, உங்களுடைய வேலை இங்கே வந்து வாழ்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த வீடை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் இருக்கும். என்னோட வாலை மாற்றணும், என்னோட ரூமை பெருசாக்கணும், இல்லை நான் கீழ் வீடு மேல் வீடு எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு டியூப்லேயாக பண்ணி கொடுங்க. Professionally, movies can be screened. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுமா? There will be